ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம். இது வரைக்கும் 6 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 7ஆம் பகுதி. தன் கணவர் பூபதியிடம் பூர்ணிமா, இப்படியே போனால் சூர்யாவோட லைஃப் என்ன ஆகுமோ, இன்னும் அவன் கெட்டு சீரழிஞ்சிடுவானோன்னு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது என்று சொல்லி அழ ஆரம்பித்தாள். பூர்ணிமா, என்ன இது, இப்போவே சூர்யா மேலே நம்பிக்கை இழந்த மாதிரி பேசுகிற. அந்த மாதிரி எல்லாம் அவன் ஒன்றும் அந்தளவுக்கு மோசமாக கெட்டிட மாட்டான். என்ன, உன் அப்பா அம்மா ஒரு விபத்தில் இறக்கும்போது அவனுக்கு என்ன ஒரு 15 இல்லை 16 வயசு இருக்குமா? நீ அப்போ தான் காலேஜ் படிப்பை முடிச்சிருந்த. ஆனால் சூர்யா ஸ்கூல் படிப்பை கூட முடிக்கலை. பிருந்தாவும் ரொம்ப சின்ன பொண்ணு. ஆனால் அந்த வயசுலேயும் மனசை தளர விடாமல் உன்னையும் எங்கேயும் வேலைக்கு அனுப்பாமல் அவனே ராத்திரி பகலுன்னு கிடைச்ச வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சு சம்பாதிச்சுக்கிட்டே தானே அவனுடைய படிப்பையும் முடித்தான். இதோ இப்போ இந்த வீட்டையும் நல்லபடியாக கட்டி முடிச்சிட்டான். நான் உன் மேலே ஆசைப்பட்டேன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவே என்னை வீட்டோட மாப்பிள்ளையாக்கி எனக்கு எல்லா சௌகரியமும் செஞ்சு கொடுத்துட்ருக்கான். உன்னையும் அம்மா ஸ்தானத்தில் தானே அவன் வச்சு பார்க்குறான். நம்ம 2 குழந்தைங்க பிறந்ததுலேருந்து அவங்களோட படிப்பு செலவு முதற்கொண்டு எல்லா செலவையும் கூட சூர்யாவே பார்த்துக்கிறான். பிருந்தாவையும் ஒரு நல்ல வசதியான இடத்துல கட்டி கொடுக்கணுன்னு தான் ஆசைப்படுறான். இப்போது ஒரு நல்ல வேலையில் கை நிறைய பணம் சம்பாதிக்கிறான். அப்போது அந்த வயசில் அனுபவிக்க வேண்டிய ஆசையெல்லாம் இப்போது இந்த 29 வயசில் அனுபவிக்கிறான். சந்தோஷமாக தான் இருக்கட்டுமே. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம 2 பேர்கிட்டையும் இது வரைக்கும் மரியாதை குறைவாக நடந்திருப்பானா? எல்லா பொறுப்பையும் நம்மக்கிட்ட தானே விடுறான். என்ன இப்போது பிருந்தாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்கிறான். நல்ல விஷயந்தானே. இதே நீ சொல்கிற மாதிரி அவன் இப்போ இருந்தா எப்போவோ ஏதாவது ஒரு பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து இருப்பான். அவன் அப்படியெல்லாம் இல்லைம்மா. கொஞ்சம் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான், அவ்வளவு தான். நீ கவலைப்படாத என்று பூர்ணிமாவை சமாதானப்படுத்தினார் பூபதி. பூர்ணிமாவும் அவர் சொல்வதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அமைதியடைந்தாள். மறுநாள் காலை சூர்யா வேகமாக தன் காரை எடுத்துக்கொண்டு சாலையில் வந்து கொண்டு இருந்தான். செல்லும் வழியில் எதிர் சாலையில் ஒரு கார்காரன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்த ஒரு சின்ன பெண் குழந்தையின் மேல் மோதி நிற்காமல் செல்வதை பார்த்த சூர்யா பதறி அடித்து கொண்டே காரை திருப்பி வேகமாக அந்த ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துக்கு வந்து பார்த்தபோது அந்த குழந்தைய காணலை. அருகில் இருந்தவர்களிடம் இங்கே ஒரு குழந்தைக்கு அடிபட்டதே எங்கே என்று சூர்யா கேட்டான். அதோ அந்த ஆட்டோவில் ஒரு பெண் அழைச்சிக்கிட்டு போகிறா பாருங்க என்று அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள். அந்த ஆட்டோவை ஃபாலோ செய்து டிராஃபிக் எல்லாம் தாண்டி மருத்துவமனைக்கு செல்வதற்குள் சிறிது நேரமாகிவிட்டது சூர்யாவுக்கு. அங்கிருந்த நர்ஸிடம் விசாரித்த போது, ஆக்சிடெண்ட் கேஸா, உள்ள டாக்டர் பார்த்துட்ருக்கார் சார் என்று சொன்னார். அந்த குழந்தைய அழைத்து கொண்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியது யார் என்று சூர்யா கேட்க, அந்த பொண்ணு யாருன்னு தெரியல சார், பணத்துக்கு பதிலாக அவங்களோட செயினை கழட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க என்று தன் கையில் இருந்த செயினை காட்டினான் அருகில் இருந்த வார்டு பாய். சூர்யா அந்த செயினை வாங்கி கொண்டு அந்த ஹாஸ்பிட்டல் பில் செலவு மொத்தத்தையும் அவனே ஏற்றுக்கொண்டு குழந்தையை அங்கு வந்த அந்த குழந்தையின் பெற்றோர்களிடம் ஒப்படைத்தான். ரொம்ப நன்றி தம்பி என்று அவர்கள் சொன்னதற்கு, சரியான நேரத்தில் குழந்தைய ஆஸ்பத்திரியில் சேர்த்த அந்த பொண்ணுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். ஆனால் அவள் யாருன்னு எனக்கே தெரியல என்று கூறினான் சூர்யா. அலுவலகத்தில் சுப்ரியாவிடம், என்னடி சொல்கிற, இப்போ உங்கள் வீட்டில் செயினை பற்றி கேட்டால் என்ன சொல்ல போகிற என்று அருணா பதட்டமாக கேட்க, எப்படி இருந்தாலும் திட்ட தான் போகிறாங்க, அடியும் நான் வாங்க தான் போகிறேன்.
ஆனால் அதையெல்லாம் நான் யோசித்து பார்த்தா அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியுமா? சரி விடு, எப்படியோ அந்த குழந்தை நல்லபடியாக பிழைச்சி எழுந்தால் அதுவே எனக்கு போதும் என்றாள் சுப்ரியா. மறுபடியும் சாயந்தரம் சுப்ரியாவும் அருணாவும் சென்று ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த குழந்தைய பற்றி விசாரித்த போது குழந்தை நல்லபடியாக குணமானதையும் அவர்கள் பெற்றோர்களிடம் இருப்பதையும் தெரிந்து கொண்டுதான் அதன் பிறகுதான் வீட்டிற்குள் சென்றாள் சுப்ரியா. வீட்டில் அன்று இரவு, ஏ காவியா, அக்கா கழுத்தில் இருக்கும் செயின் எங்கே காணோம், அவளை கேளு என்றாள் ராதிகா. காலையில் நடந்ததையெல்லாம் கூறினாள் சுப்ரியா. சரி, அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட அந்த செயினை மீட்டுக்கிட்டு வரலாம் இல்லை என்று கோபப்பட்டாள் ராதிகா. நானும் அதை பற்றி அந்த வார்டு பாய்கிட்ட கேட்டேன். அது ஏதோ ஒரு ஆள் வந்து செயினை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக பணத்தை கட்டிட்டான்னு அந்த வார்டு பாய் சொன்னான். அதனால் நான் அந்த செயினை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று சுப்ரியா கூறவும், ராதிகா ஏதோ கோபமாக பேச வாய் எடுக்க, விடு ராதிகா, எப்போ ஒருத்தன் கையில் அவளோட செயின் போனது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாலோ இதுக்கு மேலே அவகிட்ட அந்த செயினை பற்றி எதுவும் கேட்காத என்று ராமச்சந்திரன் கூறினார். ஆனால் ரவிச்சந்திரனிடம் அன்று இரவு ராதிகா, என்னங்க வர வர இவ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அஸ்வினி மேலே இருக்கிற கோபத்தை எல்லாம் இவகிட்ட காட்டினதால்தான் இவ எல்லா விஷயத்திலும் வெறுப்பாக தான் நடந்துக்கிறான்னு தோணுது என்றாள் ராதிகா. அதை தான் நானும் யோசிக்கிறேன். நிச்சயம் இவ கிட்ட நம்ம நடந்துக்கிட்ட விதத்திலிருந்து இவ ஒருத்தனையும் திரும்பி பார்க்க மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துடுச்சு. ஆனால் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மேலேயும் இவ இப்படி வெறுப்பை காட்டிட்டானா என்ன பண்ணுறது? அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என்றார் ரவிச்சந்திரன். இருவரும் முதலா சுப்ரியா விஷயத்தில் நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ என்று பயந்தார்கள். அமெரிக்காவிலிருந்து ரீனாவிடம் ஒரு நாள் ஃபோன் வர உடனே அமெரிக்காவுக்கு கிளம்பி சென்ற சூர்யா 2 நாட்களில் அமெரிக்காவிலிருந்து ரீனாவை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்தான். இனிமே ரீனா நம்ம கூட தான் தங்க போகிறா அக்கா, அவளுடைய அப்பா இறந்துட்டாரு என்று கூறினான் சூர்யா. பிறகு யாரும் எதுவும் பேசலை. ரீனாவிடம் ஆறுதலாக பேசி அப்படியே அவளை அங்கேயே தங்க வைத்து கொண்டு அவர்களின் வீட்டின் ஒருத்தியாக அவளை பார்த்து கொண்டார்கள். பூர்ணிமாவும் பூபதியும் இதுதான் சரியான சந்தர்ப்பம், 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் தான் இனிமேல் தங்க போகிறாங்க என்று ரீனாவிடம் சூர்யாவை திருமணம் செய்து கொள்வதில் உனக்கு விருப்பமா என்று அவளிடம் அதை பற்றி கேட்க, அவளும் சந்தோஷமாக சூர்யா மாதிரி ஒருவரை திருமணம் செய்து கொள்ள எனக்கு சந்தோஷம்தான். சின்ன வயசுலேருந்து நான் சூர்யா கிட்ட பழகிட்டு வரேன். சூர்யா தான் எனக்கு கணவனாக வந்தால் என்னுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சந்தோஷமாக தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தாள். பிறகு ஒரு சமயம் ரீனா ஆசையாக கேட்டாள் என்று அனைத்து பழங்களையும் சேர்த்து ஜூஸ் செய்து பூர்ணிமா ரீனாவிடம் கொடுத்து, இந்த ஜூஸை குடிமா என்று கொடுக்க, அப்போது அங்கு வந்த சூர்யா அந்த ஜூஸ் டம்ளரை தட்டிவிட்டான். என்னடா நீ, ஏன்டா அப்படி பண்ண என்று பூர்ணிமா கோவப்பட, என்னக்கா அவள் இப்போ எந்த நிலைமையில் இருக்கான்னு தெரியுமா, நீ பாட்டுக்குன்னு இஷ்டத்துக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குற என்று பூர்ணிமாவை தனியாக அழைத்து கொண்டு, அக்கா அவள் இப்போ கன்சீவாக இருக்கா என்று சொல்ல அதை கேட்டு அதிர்ந்தாள் பூர்ணிமா. என்னடா சொல்கிற, ஆனால் அவள் அதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லலையே என்று சொன்னாள். அக்கா அது அவளுக்கே தெரியாது, இங்கே என் கூட பழகின மாதிரி அங்கே அமெரிக்காவில் ஒரு பையன் கூட பழகி இருக்கான். அவன் இவளுக்கே தெரியாமல் ஏமாற்றி இருக்கான். இந்த விஷயம் ரீனாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டான். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி இருந்தார்.
எனக்கு ரீனா கிட்டேருந்து ஃபோன் வரவே நான் உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் அவரை பார்த்து பேசினேன். அவர் என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி அவர் சாகும்போது என்கிட்ட ரீனாவை பத்திரமாக பார்த்துக்கோன்னு சொல்லி என்கிட்ட அவளை ஒப்படைச்சிட்டு இறந்துட்டார். எனக்கே இதை ரீனா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீ வேற எதையாவது கொடுத்து அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆகிட போகுது, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றான் சூர்யா. பூர்ணிமாவும் பூபதியிடம் விஷயத்தை கூறி அழுதாள். நிச்சயமாக சூர்யா ரீனாவை திருமணம் செய்து கொள்ள மாட்டான். அவ கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பழகியிருக்கிறான். இப்போ கூட அவளை பத்திரமா பார்த்துக்கணும் தான் இங்கே அழைச்சிக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுருக்கான். இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்று கவலைப்பட ஆரம்பித்தார்கள். பூர்ணிமா, முதல்ல ரீனாவுக்கு அவள் இப்போ எந்த நிலைமையில் இருக்கான்னு தெரியணும். நீ அவளை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டு. டாக்டர் சொன்னால் அவள் கர்ப்பமாக இருக்கிறான்றத நம்பி தானே ஆகணும் என்றார் பூபதி. மறுநாள் சூர்யா வேலைக்கு சென்ற பிறகு பூர்ணிமா ரீனாவை டாக்டரிடம் அழைத்து சென்றாள். என்னக்கா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்ட ரீனாவிடம், இல்லை ரீனா, உனக்கு தான் அடிக்கடி தலை சுற்றி மயக்கம் வருது, எதை சாப்பிட்டாலும் வாந்தி வருதுன்னு சொன்னேன்ல, அதுக்குத்தான் உன்னைத்தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தேன் என்று கூறினாள் பூர்ணிமா. டாக்டரும் செக் செய்து கர்ப்பமாக இருக்கிறாய் நீ என்று ரீனாவிடம் சொல்ல ரீனா மிகவும் பயந்து போய் அலறினாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 7ஆம் பகுதி முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பக்கத்தில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சுருராஜி. இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.